எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்திருந்தாலும் அந்த டவுன்ஃபாலில் இருந்து சடனாக ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு 244 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. 24,206 முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த வாரத்தில் திரும்ப அந்த அமெரிக்கா ஈரானுடைய போர் பதட்டம் திரும்ப அதிகரிக்கும். மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. திரும்ப அந்த 23,800 ரேஞ்ச் வரைக்கும் அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகி மார்க்கெட் திரும்ப 24,200 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 24,500 வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் கீழே ஒரு 700 பாயிண்ட் சடனாக விழுந்திருக்குன்னே சொல்லலாம் போன வாரத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இதனுடைய கண்டினியூவிட்டி அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் லாஸ்ட் வீக் கொடுத்ததுனால அதை எதிர்பார்த்ததை விட அதனுடைய ரிசல்ட்டை நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கவும் மார்க்கெட்டில் நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்து நல்லா மேலே வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஐடி செக்டரில் நல்லா ஒரு பையிங்கும் நடந்திருக்கு. இப்போ திரும்ப இதனுடைய கண்டினியூவிட்டி மண்டே மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? மண்டேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்துருந்தாலும் அன்னைக்கான டே ஹை 24,230 வரைக்கும் டே ஹையு. அதேமாரி 24,120 டே லோ. இந்த லோவில் இருந்து மார்க்கெட் நியரஸ்ட்டாக ஹை கிட்ட தான் க்ளோஸ் வச்சுருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்தடுத்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மண்டே மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 24,120 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,050 ஒரு சப்போர்ட் ஆகவும் 23,980 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு சப்போர்ட் ஜோனாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,251. அதை உடச்சிது அப்படின்னா 24,341. அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,420 பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்து மண்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் கொடுத்த மார்க்கெட் திரும்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. 150 ரேஞ்ச் வரைக்கும் திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து 230 வரைக்கும் மேலே போயிருக்கு. இப்போ மண்டே மார்க்கெட்டில் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,220 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைனாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 280, 320, 340 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங் ப்ரெஷர் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 24,100, அதாவது இந்த லெவல்ஸ், அதாவது இன்றைக்கான டே லோ, ப்ரீவியஸ் டே லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை உடச்சி மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். 24,100 கீழே மார்க்கெட்டு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். என்ன தான் இந்த லெவல்ஸ்லாம் நம்ம ஓரளவுக்கு இருந்தாலும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது, அடுத்தது இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுடைய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது, இதையும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இதுதான் பொதுவாக நிஃப்டியினுடைய அடுத்தடுத்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.